அன்கட் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் தினந்தோறும் நடக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சமூக விஷயங்களை பற்றி பார்த்து வருகின்றோம். அதில் குறிப்பாக சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, மக்களுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன என்பதை பற்றி தொடர்ச்சியாக நம்முடைய தளத்திலே பதிவிட்டு வருகின்றோம். அதில் தாவேகாவை சேர்ந்த கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் உள்ள எம்எல்ஏக்களே அட்டூழியங்களும் அராஜகங்களும் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் சமீப நாட்களாக. அதுவும் அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் என்ற பதவியும் எம்எல்ஏ என்ற பதவியும் வருவதற்கு முன்பாகவே பல அராஜகங்களை தஞ்சாவூர் மாவட்டத்தில் சரவணன் எம்எல்ஏ அவர்களும், ராயபுரத்தில் கே தாமு அவர்கள் பிறந்தநாளை மிகப்பெரிய ஒரு வாளால் வெட்டி கொண்டாடி அதனை மிகவும் வைரலாக பரப்பப்பட்டது. அந்த செயல் மக்கள் மத்தியில் முகம் சுளிக்க வைத்தது. அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் கடைகளில் அவர்கள் அராஜகம் செய்கின்ற காட்சிகளையும் நாம் வலைதளங்களில் பார்த்தோம், பத்திரிகைகளிலும் படித்தோம். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய போக்சோ வழக்குகள் ஒவ்வொன்றாக பதிவிட்டு வருகின்றது. போக்சோ வழக்குகளை பார்க்கும் பொழுது தாவேகாவை சார்ந்த நபர்கள், பிரமுகர்கள் எல்லாம் மிக முக்கியமாக பாலியல் வன்கொடுமை, சிறுமியை கடந்த நாட்களுக்கு முன்பாக பாலியல் வன்கொடுமை செய்து போக்சோ வழக்கிலே கைதானார்கள். இப்படி ஒவ்வொரு தரப்பினர்களையும் பார்க்கும் பொழுது தாவேகா சார்ந்த ரசிகர்கள், தொண்டர்கள் ஒவ்வொன்றாக அவர்கள் மீது வழக்குகளும் அவர்கள் செய்யக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். இது எந்த கட்சிகளும் அல்லாமல் இது ஒரு புதுவிதமான ஒரு மக்கள் மத்தியிலே கவர்ச்சி ஊட்டக்கூடியதாக கட்சியாக இருந்தாலும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், அதுவே குறிப்பாக எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஆனால் இன்னும் இவர்களுடைய ஆட்டங்கள், அராஜகங்கள் எப்படி இருக்கும் என்பதை மக்கள் உணர்வார்கள் என்று நாம் நம்புகிறோம். அதனை நம்ம இந்த வாய்ஸ் ஓவர் தளத்திலேயே பதிவு செய்கின்றோம். அந்த தளத்தில் நீங்களே பார்க்கலாம் என்னென்ன காரியங்களை இவர்களெல்லாம் செய்கின்றார்கள், அட்டூழியங்களை செய்கின்றார்கள், மக்கள் ஏன் இவர்களுக்கு வாக்களித்தார்கள், யாருக்காக வேண்டி வாக்களித்தார்கள், எதற்காக வேண்டி வாக்களித்தார்கள், மாற்றத்திற்காண்டி வாக்களித்தார்கள், அந்த மாற்றம் இதுதானா என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோ காட்சிகள் மூலமாகவும் இந்த புகைப்படங்கள் மூலமாக நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் தங்களை தாங்களே சுயபரிசோதனை செய்து பார்க்கலாம். தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி ஓட்டு போட்டோம், பேரன்களுக்காண்டி ஓட்டு போட்டோம், மகனுக்காக வேண்டி ஓட்டு போட்டோம், தாய் தந்தையர்களுக்காண்டி ஓட்டு போட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் சற்று இந்த வீடியோவை பார்த்து கடந்து செல்லுங்கள். வீடியோவை பார்த்து கடந்து செல்லும் பொழுது ஒரு நிமிடம், ஒரு நொடி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்களையா நாம் தேர்ந்தெடுத்தோம், இவர்கள் தேர்ந்தெடுத்து இவர்கள் நமக்கு மாற்றத்தை உருவாக்கி தருவார்களா, அல்லது முன் இருந்த ஆட்சிகள் நமக்கு ஒரு கொள்கை, கட்டுப்பாடு, கோட்பாடுகளை கற்றுத்தந்த, பண்பாடு தந்த கட்சிகளை நாம் புறக்கணித்து விட்டோமே, நாம் 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டோமே, அவர்களை விட இவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவார்களா என்பதையெல்லாம் இந்த காணொளியின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை நம் அன்கட் தமிழ் மீடியாவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த தளத்திற்கு ஆதரவு தாருங்கள். மக்களுடைய சூழ்நிலைகளும் மக்களுக்கு தேவையானவைகளை தினந்தோறும் பதிவு செய்யக்கூடியவனாக உங்கள் அன்கட் தமிழ் மீடியா. நன்றி.